தீர்ப்பு அல்லாஹ் என்ன செய்வான்? சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வான். அப்போ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யணும். சத்தியத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு நீ இந்த தப்பு செஞ்சிருக்கிறன்னு சொன்னா அதை சொல்லணும்னா அவருக்கு எது சரி, எதனால இது தப்பாச்சு, ஏன் இது தப்பாச்சு சொன்னா தானே தெரியும். அப்போ அந்த எல்லா விளக்கங்களையும் சொல்லிட்டா அது விளங்கிப்பார். இதுதான் செய்ய வேண்டியது, இதுதான் சரியானது, இதுக்கு மாற்றமாக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க விளங்கி இருக்கிறீங்க, நீங்க சிந்திச்சிருக்கிறீங்க. அப்ப அதை அல்லாஹு தாலா சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வான் என்றால் சத்தியத்தை அல்லாஹ் சொல்லி தருவான். சத்தியத்தை வல்லதீன எதுஊன மின் தூனிஹி, அவனை என்று இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ லா யக்லூன பிஷை, அவர்கள் எந்த தீர்ப்பும் செய்ய மாட்டார்கள். எந்த தீர்ப்பும் அப்படின்னா தீர்ப்பு செய்யறது மட்டும் இல்ல, முன்னாடி எப்படி அர்த்தம் வச்சோமோ அதே தான். அல்லாஹ் தான் சத்தியத்தை கற்றுத் தருவார், மற்றவர்கள் சத்தியத்தை கற்றுத்தர மாட்டார்கள். இவங்க ஆரம்பிச்சது பிறகு சொன்னோமா இல்லை நாம சொன்னது பிறகு இவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க? நாம எப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சொல்லி வந்துகிட்டே இருக்கிறோம், இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேரம் நெருங்கி விட்டது. வெகு சீக்கிரத்தில் இறைவனை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். இப்போ இறைவன் வரப்போறான்னா இந்த தாலிமாத்துகள் தெரியாதவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா எந்த இறைவன் வருவான்? அல்லாஹ் வருவானா? இயேசு வருவாரா? முருகன் வருவாரா? எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே தான் வரப்போறாங்க. எல்லாருமாக யார் வந்தானோ அவன் வரப்போறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और आफ़त और रमज़ान के वास्ते आमीन। सरदार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासिल का फिर मोरी का फिर आरिफ वास्ते आमीन। या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सब मग़फ़िरत फरमा, हम सब को इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि गनीमक अल्लाह रसूल है। அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ்வாகவும் ரசூலாகவும் படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி ஒழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற
இறை தஜல்லியோடு நமக்கு நிஸ்பத்தை, தொடர்பை, பையாத்தை, முஹப்பத்தை தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாய்நாதர்களை இருக்க வேண்டும். கியாமத்துடைய நெருக்கத்தில் இறுதி நாள் உடைய அருகாமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் இறைவன் பகிரங்கமாக எல்லோருக்கும் முன்னால் வெளியாகி காட்சியளிக்கும் நாள். அந்த நாள் அதுதான் தீனுடைய நாள். யௌமி தீன், தீர்ப்பு நாள், தீனுடைய நாள். உண்மையான தீன் அன்றைக்கு தான் மக்களுக்கு வெளியாகும். இன்றைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் முரண்டு கொண்டிட்டு தான் இருப்பாங்க. அன்றைக்கு அல்லாஹ்வே வந்து சொல்லும் பொழுது அன்றைக்கு தீனுக்கு மாற்றமாக யாருடைய சிந்தனைகளும் எழாது. யாரும் அதற்கு மாற்றமாக நினைத்து கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதோடு எல்லாம் முடிஞ்சது. அதுதான் தீன். அல்லாஹ் வந்து தீனை சொல்லி தருவான். அதனால தான் அந்த நாளுக்கு என்னது தீனுடைய நாள். ஆனால் சாதாரணமாக அதுக்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பு நாள். தீர்ப்பு நாளும் தான். அது வரைக்கும் நடந்ததுக்கு தீர்ப்பும் செய்யப்படும். உண்மையான தீன் என்ன என்பதும் சொல்லி தரப்படும். அதான் நம்ம சொல்கிறோம். அல்லாஹாலா எதுக்காக வர போகிறான்? இன்னும் யாரும் கற்றுக்கலையே, கற்றுக்கணும்ல. கற்றுக்காம நன்மை செஞ்சவங்க சொர்க்கம், நன்மை செஞ்சவங்களும் ஒன்றும் கற்றுக்கல. இல்லை அல்லாஹ் அறிஞ்சவங்களுக்கு மட்டும் சொர்க்கம்னா கோடியில் ஒருத்தங்க 2 பேர் தான் சொர்க்கம் போக முடியும். சரி, எல்லாம் நரகம். சரி, நரகத்துக்கு போயிட்டு ஈமான் இருந்தால் சொர்க்கம், தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கம். நரகத்தில் போயிட்டு அவங்க ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருப்பாங்களே, அல்லாவை தெரிஞ்சுப்பாங்க. அங்கே போயும் நல்லா இருக்கிற காலத்திலே கற்றுக்க முடியல. இந்த உலகம் நரகமா சொர்க்கமா? சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. இதிலேயே அல்லாவே கற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்தில் தூக்கி போட்டவனு கற்றுப்பாங்களா? அங்கேயும் கற்றுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. நரகத்தில் போட்டால் என்னென்ன வேதனைகள் இருக்கும். ஒரு பக்கம் மலைக்கு பெரிய பாறாங்கல்லத்துக்கு மண்டையில் ஒரே போடு, மண்டை அப்படி செதறும். செதறின மண்டை திரும்ப ஒட்டிக்கணும். அந்த மலைக்கு அந்த கல்லை எடுத்துகிட்டு வரதுக்காட்டி மண்டை ஒட்டிக்கணும். ஓட்டின உடனே திரும்ப ஒரு போடு. மண்டை ஒழுங்காக இருந்தாலே யோசிக்க முடியல. மண்டை செதறி செதறி ஓட்டிச்சுன்னா என்ன விளங்க முடியும்? அதுக்கு மேலே பசி, அங்கே சாப்பாடு இருக்காது. நரகத்தில் கஞ்சி கூட கிடைக்காது. அங்கே என்ன சப்பாத்தி கள்ளி தான் சாப்பாடு. தண்ணி இருக்காது. தாகம், சீல், சலம், அதுதான் தண்ணி. அங்கே உட்காந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியுமா? வேதனை முடிஞ்சு சொர்க்கத்துக்கு. நரகத்தில் உட்காந்து கற்றுக்க முடியாது. சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்துக்கு நான் போனதுக்கு பிறகு ஒன்று டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போனவங்க இருப்பாங்க, இன்னும் நரகத்துலேருந்து போனவங்க இருப்பாங்க. அங்கே போயிட்டா இந்த சின்ன துணியாவை வச்சுக்கிட்டே அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு முடியலைன்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே எங்கே பார்த்தாலும் பழம், அது இது ஜாலியாக ஜிம்கானான்னு அப்படி சுற்றிட்டு இருப்பாங்களா, இல்லை அல்லாஹ்வை தெரிஞ்சுப்பாங்க? சொர்க்கத்தில் போயும் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மனுஷங்க தெரிஞ்சுப்பாங்களா? சொல்லுங்க, தெரிஞ்சுப்பாங்கன்றீங்களா? சொர்க்கத்தில் போட்டாலும் இவங்க கற்றுக்க போகிறது இல்லை, நரகத்தில் போட்டாலும் கற்றுக்க போகிறது இல்லை. அப்போ முதல்லையே அல்லாஹ்தாலா அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் கியாமத்துடைய நாள். மனுஷன் கற்றுக்காமலே போயிடலாம், நல்லா தெரிஞ்சுக்காமலே இருந்துடலாம். படைச்சதே அதுக்கு தான். இப்போ உண்மையான தீனை அல்லாஹ்வே கற்றுத்தரக்கூடிய நாள் அதுதான் ஆகிரத்துடைய நாள், கியாமத்துடைய நாள், மறுமை நாள், இறுதி நாள், தீர்ப்பு நாள். அதான் என்னது? தீனுடைய நாள். ஃபாத்திஹா சூரால மாலிக் யௌமித்தீன், தீனுடைய நாளின் அரசன். தீனுடைய அற்புதமா சொல்றான். ஒரே இது என்னது? கியாமத்து நாள் எல்லாம் சொல்றான். கியாமத்து நாள். இந்த கியாமத்து நாளில் அல்லாஹ் எப்படி இருப்பான்? அரசனாக இருப்பான். அவன்தான் அரசனாக இருப்பான். உலகத்தில் யாருடைய கையிலும் எந்த அதிகாரமும் இல்லை. முழு அதிகாரமும் யாருடைய கையில் இருக்கும்? அல்லாஹ்வுடைய. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் இனிமேல் உலகத்தில் ஆன்மீக ஆட்சி தான் நடைபெறும், ஆன்மீக அரசியல் தான்
நடைபெறும். அது என்னது? இறைவனுடைய ஆட்சி. இறைவனுடைய ஆட்சி. இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த பக்கம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ இறுதி நாள், ஆகிரத்துடைய நாள், கியாமத்து நாள் என்று சொன்னால் உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உலகம் அழிவிற்கு பேரழிவு ஏற்படும். ஆனால் அது அல்லாஹ் வரும் நாள். உலகத்தில் அவன் எப்படி வருவான்? மறைவாக அல்ல, அவன் பகிரங்கமாக, அவன் வெளிப்பட்டு எல்லா மக்களுக்கும் காட்சி தரக்கூடிய நாள். காட்சி தந்து கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்று அதிகாரம், அரசாட்சி யாருக்கு சொந்தமானது? யார் கேட்பான்? அல்லாஹ் கேட்பான். கேட்டு அல்லாஹ் பதில் சொல்லுவான். அன்னைக்கு இருக்க மக்கள் சொல்லுவாங்க, லில்லாஹில் வாஹிதில் கஹார், ஒருவனான அடக்கி ஆளக்கூடிய இறைவனுக்குத்தான் அதிகாரம் சொந்தமானது. நிறைய அவங்களுக்கு அதிகாரம், ஈரானுக்கு அதிகாரம், அமெரிக்காவுக்கு அதிகாரம், இஸ்ரேலுக்கு அதிகாரம், ரஷ்யாவுக்கு அதிகாரம், சைனாவுக்கு அதிகாரம், இந்தியாவுக்கு அதிகாரம், வல்லரசு, அவன் அந்த அரசு, இவன் இந்த அரசு. எந்த அரசும் இல்லை, ஒரே அரசு. அது இறைவனுடைய அரசு, இறைவனுடைய ஆட்சி, இறைவனுடைய அதிகாரம். அதுதான் வரப்போகுது. எல்லா அதிகாரங்களும் அழிக்கப்படும், எல்லா அதிகாரங்களும் ஒழிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் இந்த உலகில் மக்கள் இறந்து போவாங்க. பாதி அளவுக்கு, 2/3 அளவுக்கு என்றெல்லாம் வருகிறது. அந்த அளவுக்கு மக்கள் இந்த உலகத்தில் அழிக்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்களில் தான் கியாமத்து ஏற்படும். மீதமுள்ளவர்களில் தான் அல்லாஹ் வருவார். இந்த உலகத்தில் அதிகாரம் செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. எந்த அதிகாரமும் இருக்காது, யார் கையிலையும் எதுவுமே இருக்காது. தானே இப்போ எல்லாம் அணுகுண்டு வச்சிருக்கிறான். அணுகுண்டு போட்டால் எது அழியும் எது இருக்குன்னு தெரியாது, எல்லாம் போயிடும். அவன் அங்கேருந்து போட்டானே அவன் இங்கேருந்து போடுறான். இப்போ இன்னைக்கு இதை என்ன சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் ரகசிய அமைப்புகள் இருக்குது உலகத்தில், இலுமினாட்டிகள், அவர்கள் தான் இதை எல்லாம் என்ன செய்கிறாங்க, திட்டம் போட்டு செய்கிறாங்க. அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? இதுபோல் அமெரிக்காவையும் ஈரானையும், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம், ஈரான், ரஷ்யா, சைனா, இந்த ஆசிய நாடுகள், இந்த நாடுகள் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து இவன் அவன் நாட்டில் கொண்டு போடுவான், இவன் நாட்டில் கொண்டு போடுவான். உலகத்துடைய மக்கள் தொகை அழிக்கப்படும், பாதியாக, கால்வாசியாக குறைக்கப்படும். அப்படி குறைத்து விட்டு அவன் தஜ்ஜாலை, ஷைத்தானை, லூசிஃபர் இப்படிலாம் சொல்றாங்க, அவனை அதிகாரத்தில் கொண்டு வருவதற்கு அவங்க என்ன செய்றாங்க, முயற்சி செய்கிறார்கள். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ஓ மக்கரு, அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள். ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாவும் சூழ்ச்சி செய்வார். அப்படின்னா என்ன? அவர்கள் அவர்களுக்காக எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை கொண்டே அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை நடத்துகிறார். இதே யூதர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவில் என்ன செஞ்சாங்க? மதீனாவில் 2 பெரிய கூட்டங்கள் இருந்துச்சு, அவுஸ், ஹஸ்ரஜ், அன்சாரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு அவர்கள் அன்சாரிகளாக ஆயிட்டாங்க. மக்காவில் எப்படி குறைஷிகள் இருந்தாங்களோ அது மாதிரி மதீனாவில் 2 பெரிய கூட்டங்கள், அவுஸ், ஹஸ்ரஜ். அந்த 2 கூட்டத்திற்கும் யூதர்கள்ல 2 கூட்டம் இருந்தாங்க. அவன் யூதர்கள்ல ஒரு கூட்டம் அவுஸ் கூட சேர்ந்துக்கிட்டான், ஒரு கூட்டம் ஹஸ்ரஜ் கூட சேர்ந்துக்கிட்டான். வெளிப்படையா உள்ளுக்குள்ள 2 யூதனும் ஒண்ணுதான். வெளியில என்ன சொல்லியுமா, நான் உன் ஆளு, அவன் சொல்லுவான் நான் உன் ஆளு, அவன் சரியில்லை அவனை போய் அடி. இந்த யூதன் என்ன செய்யறது, 2 பேருக்கும் பகையை மூட்டி 2 பேர்த்துக்கும் ஆயுதங்களை சப்ளை செய்து, இன்னைக்கு அதே தான் ஆயுதங்களை. இப்போ நடக்கக்கூடிய இந்த போரில் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஈரான் முஸ்லீம் நாடு, நம்ம ஆளுங்க. என்ன கிடையாது, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஈரான் இல்லை, ஈரானிலும் யூதர்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த காலத்தில், அந்த காலத்துல இருந்து யூதர்கள் என்ன செய்றாங்க, ஈரானில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கிறாங்க. 2000 வருஷமா இருக்கிறாங்க யூதர்கள் ஈரான்ல, இன்னைக்கு நேற்று இல்லை. அப்ப எந்த நாட்டையும் நம்ம நம்புவதற்கு இல்லை. உலகத்துல நமக்கு சொல்லப்படுற எந்த செய்தியும் உண்மை கிடையாது. இவன் மேல அவன் கோபம், அவன் மேல இவன் கோபம், இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி
அவங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு தான் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சண்டை போடுறது அவங்களுக்குள்ள சண்டை இல்லை. நம்ம சண்டை போடுற மாதிரி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும்? காலி பண்ணணும். நம்ம பக்கம் நான் என் பக்கம் ஒரு 10 பேரை சேர்த்துக்கிறேன், நீ உன் பக்கம் ஒரு 10 பேரை சேர்த்துக்கோ, 2 பேரை சேர்ந்து அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். அப்படி எல்லா நாடுகளும் இப்போ இவனுடைய திட்டம் என்னன்னா, எல்லா நாடுகளும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு நாம் வந்து இஸ்ரேல், பெரிய இஸ்ரேல் நாட்டை கொண்டு வருவோம். கிரேட்டர் இஸ்ரேல், பிரம்மாண்டமான இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேல் வல்லரசை நம்ம கொண்டு வருவோம். இவங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம வல்லரசாங்கம், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்வோம்? அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் என்ன செஞ்சாங்க? அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 கூட்டம், 2 பேருமே நல்ல விவசாயிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள், நிறைய இந்த பேரித்தம் தோட்டங்கள் வச்சிருந்தாங்க. இந்த 2 கூட்டத்தையும் அதில் நல்ல தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இந்த 2 கூட்டத்தையும் மோத விட்டு அந்த 2 கூட்டமுமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். தலைவர்கள் எல்லாம் இறந்து 2 கூட்டம் பலகீனமானதுக்கு பிறகு மதீனாவையே நாம கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? 2 கூட்டத்துக்கும் போரை மூட்டி பல நாட்கள் நடந்து பயங்கரமான சேதங்கள் 2 பக்கம். அவங்க திட்டம் போட்டது எதற்காக? அவங்க மதீனாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக. ஆனால் அல்லாஹ் என்ன நடந்தனா, அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. பல ஊர்களுக்கு ஊர் மக்கள்கிட்ட சந்தித்து, ஹஜ்ஜில் வரக்கூடிய மக்களை சந்தித்து பேசுகிறாங்க. இப்போ ஹஜ்ஜில் இந்த மதீனாவாசி ஹவுஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, ஹஸ்ரஜை சேர்ந்தவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து, நீங்கள் எங்கள் ஊரில் வந்து தலைமை இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் மதீனாவிற்கு வந்து தலைமை பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கங்க. அவங்க திட்டம் போட்டது அவங்க தலைமை பொறுப்பை எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் அல்லாஹ் திட்டம் போட்டது மதீனாவின் மன்னராக ரசூலுல்லாஹ்வை ஆக்குவது. யார் திட்டம் செய்துச்சு? அதான் அல்லாஹ் சொல்றான், வமக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வமக்கரல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சின்னா இங்க திட்டம் அர்த்தம். அவங்க செய்யறது சூழ்ச்சி. அவங்களும் திட்டம் போட்டாங்க, அல்லாஹ்வும் திட்டம் போட்டான். திட்டமிடுபவர்களில் அல்லாஹ் மிக சிறப்பானவன். அவனுடைய திட்டம் துல்லியமாக நடக்கும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்கள் போட்ட திட்டத்தில் அதை ரசூலுல்லாஹ்வுக்கு சாதகமாக்கி இன்று வரை உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் 200 கோடி மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இஸ்லாம் வலிமை பெற்று இருக்குதுன்னா, அன்றைக்கு அந்த யூதர்கள் அங்க செஞ்ச சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சிக்கு பின்னால் அல்லாஹ் போட்ட திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் மன்னராக ஆனார்கள். அதன் மூலமாக உலகத்திற்கே மன்னராக ஆனார்கள். அதே மாதிரி தான் இப்போ திட்டம் போடுறது. இன்னைக்கு மதீனாவை ஒரு சின்ன இடத்துல வச்சு திட்டம் போட்டாங்க, இன்னைக்கு உலக அளவில் திட்டம் போடுறாங்க. இந்த அதாவது இன்னும் நமக்கு சாதாரணமாக புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு பக்கம் கேபிட்டலிசம், முதலாளித்துவ நாடுகள், இன்னொரு பக்கம் கம்யூனிசம், பொது உடைமை கொள்கை நாடுகள். இந்த 2 நாடுகளுக்கும், ஆனால் இந்த 2த்தையும் உருவாக்குனது யூதன் தான். கேபிட்டலிசத்தை உருவாக்குனது யூதன் தான். யூதன் எங்கே இல்லை? அமெரிக்காவில் இல்லையா? லண்டனில் இல்லையா? பிரான்ஸில் இல்லையா? ஜெர்மனி, எல்லா நாட்டிலும் இருக்கிறான். ஈரானிலும் இருக்கிறான், ரஷ்யாவிலும் இருக்கிறான், சைனாவிலும் இருக்கிறான். எங்கே போனாலும் அந்த நாட்டுக்காரன் மாதிரி மாறிடுவான், சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவிலையும் இருக்கிறான். எங்கே போனாலும் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி அந்த நாட்டை என்ன செய்வது? கொள்ளையடிப்பது. அந்த நாட்டுடைய முக்கிய பொறுப்புகளில் அந்த நாட்டை எல்லாம் சூறையாடுறது தான் இவங்களுடைய வேலை. வெளியில் தெரியவே தெரியாது, அவன் இருக்கிறதே தெரியும். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். எந்த எம்எல்ஏ எம்பி யூதன் இருக்க மாட்டான். இந்தியாவில் ஐயருங்க எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, எத்தனை பேர் எம்பி இருக்கிறாங்க? வெளியில் தெரிகிறது எல்லாம் நாட்டுக்காரங்களே வச்சுருவான். வெளியே தெரியாமல் உள்ள கலெக்டர் எல்லாம் தான் உட்காந்துருப்பான், நீதிபதி அவன் தான் உட்காந்துருப்பான். பெரிய பெரிய அந்த பிரதமர்னு பொம்மையாக தான் இருக்கும் தவிர, பிரதமருக்கு என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய இடத்துல அவன் தான் இருப்பான். பிரதமர் கூட அந்த ஆலோசனை குழு இருக்கும், அது எல்லாம் அவன் தான் இருப்பான். அவன் யார் என்னன்னு யாருமே தெரியாது. அவன் எப்படி வராங்க அது தெரியாது, அதுக்கு என்ன படிக்கணும் அதுவும் தெரியாது.
அப்போ அன்னைக்கு மதினாவில் செய்தது. இது வந்து மதினாவில் மட்டும் இல்லை, எல்லாம் எங்கே போனாலும் அவன் செய்கிற வேலை இதுதான். 2 பேரை சண்டை போட வச்சு நடுவில் இவன் வந்துட்டு இவன் அவங்கள சண்டை போட வச்சுட்டு இவன் என்ன செய்யணும், ஊர் 2 பேர்ட்ட கூத்தாடிக்கு கொண்டாடுன்ற மாதிரி இவன் வந்து ஊரை என்ன செய்யணும், எடுத்து விட்டு இவன் சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் மதினாவில் நடந்தது. அதை அல்லாஹ் தீனுக்கு சாதகமாக ஆக்கினான், அதை அல்லாஹாலா ரசூலுக்கு சாதகமாக ஆக்கினான். அதை கொண்டு இந்த அளவுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றுச்சு. வெறும் மதீனாவில் பண்ணியே இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. உலகம் ஃபுல்லாக பண்ணுறான். எதுக்காக பண்ணுறான்? உலகம் ஃபுல்லாக 2ஆக பிரித்து உலகத்தை 2ஆக பிளந்து 2 பிளவையும் சண்டை போட வச்சு உலகமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு, நான் தான் இந்த உலகத்தின் வல்லரசு, நான் தான் இந்த உலகத்தின் ஆட்சியாளன் என்று வருவதற்காக அவன் முயற்சி செய்கிறான், அவன் சூழ்ச்சி செய்கிறான். அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் தனக்கு சாதகமாக ஆக்கிட்டு போகிறான். புரியுதா இல்லையா? ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நடக்கிறது எதையுமே எல்லாமே பொய் தான். நம்ம நியூஸ்ன்னு பார்க்குறோமே எல்லாம் பொய். தெரியாமல் உள்ளுக்குள்ளே பூந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்யறது, கம்பு சுற்றுறது, அப்படி இப்படி நாங்கள் தான் ஜெயிக்கிறோம், நாங்களாம் இஸ்ரேலில் வந்து அடி வாங்குறான் பண்ணுறான். நம்ம ஒரு பக்கம் இவங்கெல்லாம் கெட்டவர்கள், அமெரிக்கா இவங்களாம் கெட்டவங்களாம் ரொம்ப நல்லவங்க, ஈரான் ரஷ்யா சைனா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, இவர்களும் கேடு கட்டவங்க தான். இவர்கள் செய்த வரலாற்றில் இவர்கள் செய்த கொடுமைகளும் மக்களுக்கு செய்த அநியாயங்களும் வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது, இறுதி நாள் மறுமை நாள் நெருங்கிவிட்டது. அது மறுமை நாள் என்ன? அது அச்சப்பட வேண்டிய நாள் இல்லை, அது ஆதரவு வைக்க வேண்டிய நாள். என்ன ஆதரவு? அல்லாஹ் வரப்போகிறான். அல்லாஹாலா மக்களுக்கு எதுக்காக வரான்? தீனை சொல்லித் தருவதற்காக வருகிறான். இதுதாண்டா உண்மை. தீர்ப்புனா என்னது? முதல்ல தீர்ப்புனா நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்சது ரைட்டு, நான் உனக்கு தண்டனை நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ. தீர்ப்புனா நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற அதை சொல்லி கொடுத்ததானே தீர்ப்பு. இப்போ அல்லாவே தெரியவில்லையே, அது தவறு தானே. அப்போ அதை சொல்லித்தரணுமா இல்லையா? அதை சொல்லித்தந்தால் அதுக்கு பேர் தீனா இல்லையா? தீர்ப்பு நாள்லாம் இவங்க நினச்சிக்கிட்டாங்க, நம்ம ஜட்ஜு உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு பா கையில் எடுத்துட்டு வா, வக்கீல் யார் இல்லை, என்ன போ சொர்க்கத்துக்கு போ, நரகத்துக்கு போ. இவங்க செய்கிறது, ஆனால் இவங்க செய்கிற தப்பு அதுதான். இவங்க வந்து யாரையும் விசாரிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நினைச்சா போ, இது சரியில்லை, இவர் மோசம், இவர் நாசம், இவர் பெரிய ஒழுங்குன்ற மாதிரி. உண்மையான தீர்ப்பு என்பது அல்லாஹ் செய்வான். அதான் தீர்ப்பு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த கியாமத்துடைய நாளில் நடக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறான். யௌமஹும் பாரிசும், கியாமத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, அந்த நாள் கியாமத்து நாளுக்கு இன்னொரு பேர் யௌம தலாக். தலாக்குனா இன்னொரு இருக்க தொலாக், தொலாக் அது வந்து மன விடுதலை. இது தலாக் தா, இது என்னது? சந்திப்பின் நாள். கியாமத்து நாள் என்ன நாள்? சந்திப்பின் நாள். யார் யாரை சந்திக்கிற நாள்? மக்கள் அல்லாவை சந்திக்கும் நாள். மக்கள் சும்மா என்னமோ இது இல்லை, யௌமத் தலாக் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்களிடமிருந்து அல்லாஹ்விற்கு எந்த விஷயமும் மறைந்ததாக இருக்காது. அவருடைய எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும். என்ன செஞ்சாங்க, என்ன பேசினாங்க, என்ன நினைச்சாங்க, எல்லாம் தெரியும், எதுவும் மறையாது. அப்போ அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளும் வல்லமை மிக்க ஒருவனாகிய இறைவனுக்கு என்று ஆட்சி. இப்போ அல்லாஹாலா எப்படி வருவான்? ஆட்சியாளனாக வருவான். இதுவரைக்கும் இறைவன் எப்படி வரல? ஆட்சியாளனாக வரவில்லை. அதைத்தான் நம்ம சொல்றோம், இறைவன் இறைவனாகவே வருவார். அதுதான் உண்மையில இறைவன். நமக்கு புரிகிற மாதிரி பல வார்த்தைகள், எப்படி கியாமத்துக்கு பல வார்த்தைகள், ஆகிரத்து, தலாக்குடைய நாள், தீனுடைய நாள், கியாமத்துடைய நாள், இப்படி பல பேர் இருக்குதோ, அதே மாதிரி தான் அல்லாஹாலா வருவான். அல்லாஹாலா இறைவனாக வருவான், அல்லாஹாலா அரசனாக வருவான், எல்லாம் ஒண்ணுதான், ஆட்சியாளனாக வருவான். எல்லாம் சொல்றான், அல் யௌம துஜுஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத்,
இன்றைய தினம் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் சம்பாதித்ததை கொண்டு கூலி கொடுக்கப்படும். என்ன செஞ்சிருக்கோ அதுக்கு கூலி கிடைக்கும். லா ظُلْمَ الْيَوْمِ இன்று கொஞ்சமும் அநியாயம் இருக்காது. ஒரு சிறிதளவு அநியாயம் என்பது கொஞ்சம் கூட இருக்கு, எந்த துளி அளவு அநியாயமும் இருக்காது. இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் தஆலா விரைவாக கணக்கு பார்ப்பார். அது பொறுமையா பார்த்துக்கிறது இல்லை, பார்த்தானா முடிஞ்சு ஒரு நொடியில் எல்லாம் கணக்கு பார்த்துருவோம். அன்ஜிருஹும் யௌமல் ஆசிஃபா, இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அதே கியாமத்தினால இன்னொரு பேர் ஆசிஃபா. யௌமுல் ஆசிஃபாவை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும். ஆசிஃபான என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கும் நான். எல்லாம் நினைக்கிறேன் கியாமத்து வந்துருச்சா, இன்னும் 1000 அதுக்கான கியாமத்து வந்துருச்சா கேட்கறது உலமாங்க. என்னங்க நீங்க குரான் ஓதுனீங்க, என்ன நீங்க தினம் என்ன படிச்சீங்க, இவங்களுக்கு வந்து இன்னும் கியாமத்துலாம் இப்பெல்லாம் கிடையாதுங்க, இன்னும் எவ்வளவோ வர வேண்டியது இருக்குது. அல்லாஹ் சொல்றான் யௌமல் ஆசிஃபா, பக்கத்தில் அண்மையில் இருக்கக்கூடிய நாள், அந்த நாள். இதில் குலூபுல் அதல் ஹனாஜிரி காதிமீன், இதயம் பயந்து தொண்டை குழிக்கு வந்துவிடும். இதயம் என்ன செய்யும், அப்படி தொண்டையில் வந்து அடைச்சுக்கிறோம், எல்லாம் அப்படி திடுக்கிட்டு போய் நிற்பாங்க. என்னடா இது, மாலில் வாலிமீன மின் ஹமீமின், எல்லாம் வந்தால் கண்டிப்பாக அப்படி தானே ஆவாங்க. இந்த ஆட்டம் போட்டவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாம் எவ்வளோ ஆட்டம். மாலில் வாலிமீன மின் ஹமீமின், அநியாயக்காரர்களுக்கு நண்பன் யாரும் இல்லை. வலா ஷஃபீஇன் யுதா, சிபாரிசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லணும்னா நுணுக்கமாக போகும். நம்ம யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர், கண்கள் செய்யும் மோசத்தையும் நெஞ்சங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் நன்கு அறிகிறான். இப்போ வந்து ஏமாத்திடலாம், எதையாவது செஞ்சுட்டு எதையாவது சொல்லிட்டு நான் வந்து அப்படி சொல்லலை, நான் இப்படி செய்யலை அப்படின்னு ஏமாத்துறான். அங்கே அல்லாஹ் தஆலா ஒரு ஒரு கண் அசைவை கூட அல்லாஹ் கண்காணித்து சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு யக்தி பில் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வான். இதான் இங்கே நம்ம சொல்ல வந்த விஷயம். தீர்ப்பு அல்லாஹ் என்ன செய்வான், சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வான். அப்போ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யணும், சத்தியத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து நீ இந்த தப்பு செஞ்சிருக்கிறன்னு சொன்னால் அதை சொல்லணும்னா அவருக்கு எது சரி, எதனால் இது தப்பாச்சு, ஏன் இது தப்பாச்சு சொன்னா தானே தெரியும். அப்போ அந்த எல்லா விளக்கங்களையும் சொல்லிட்டா அது விளங்கிப்பார். இப்போ இதுதான் செய்ய வேண்டியது, இதுதான் சரியானது, இதுக்கு மாற்றமாக நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் விளங்கியிருக்கிறீங்க, நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்க. அப்போ அதை அல்லாஹு தஆலா சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வான் என்றால் சத்தியத்தை அல்லாஹ் சொல்லி தருவான். சத்தியத்தை வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அவனை என்று இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ லா யக்லூன பிஷை, அவர்கள் எந்த தீர்ப்பும் செய்ய மாட்டார்கள். எந்த தீர்ப்பும் அப்படின்னா தீர்ப்பு செய்யறது மட்டும் இல்லை, முன்னாடி எப்படி அர்த்தம் வச்சோமோ அதே தான். அல்லாஹ் தான் சத்தியத்தை கற்றுத் தருவார், மற்றவர்கள் சத்தியத்தை கற்றுத்தர மாட்டார்கள். யாரும் என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை கற்றுத்தர முடியாது. அப்போ நாம இவங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு சொன்னோமா, இல்லை நாம சொன்னதுக்கு பிறகு இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? நாம எப்போவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நாம சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிறோம், இவங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நேரம் நெருங்கி விட்டது. வெகு சீக்கிரத்தில் இறைவனை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். இப்போ இறைவன் வரப்போறான்னா இந்த தாலிமாத்துகள் தெரியாதவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா எந்த இறைவன் வருவான்? அல்லாஹ் வருவானா, இயேசு வருவாரா, முருகன் வருவாரா? விளக்கம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே தான் வரப்போறாங்க, எல்லாருமாக யார் வந்தானோ அவன் வரப்போகிறான். இறைவன் அதிகாரத்தை தன் கையில எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப என்னது, ஆன்மீக அரசாட்சி நடக்க போகிறது. ஆன்மீகம் தான் இந்த உலகத்தை ஆளப் போகிறது. அப்படின்னா ஒரு ஆன்மீக தலைவர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறார். அவர் ஆன்மீக தலைவராக வெறும் ஆன்மீக மட்டும் உள்ளவராக இருக்க மாட்டார், இறைவனுடைய ஆற்றல் பெற்றவராக இருப்பார். இறை ஆற்றல், இறைவன் அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருப்பான், அவனுடைய எல்லா குதிரத்தையும் கொடுத்து விடுவான். எல்லா அதிகாரம், எல்லா ஆற்றல், இறை ஆற்றல் பெற்ற ஒரு ஆன்மீக தலைவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறார். அவர் மூலமாக அல்லாஹ் தான் ஆட்சி செய்யறார். யார் ஆட்சி செய்ய போறார்? அவர் எப்படி ஆட்சி செய்வார்? அவர் அல்லாஹ்வில் லயித்து இருப்பார், தன்னை இழந்திருப்பார். நான் இல்லை, அவன் தான் இங்கே இருந்து ஆட்சி செய்கிறான் என்பதை உணர்ந்திருப்பார், மக்களுக்கு உணர்த்தி கொடுப்பார். அதை நம்ம கொஞ்சம் லேசா அல்லாவே வரப்போறான், நம்ம ரூபத்தில் அல்லாவே
இறைவனாக ஆக போறான். இப்போ வார்த்தைகள் வேற வேற, விஷயம் ஒண்ணுதான். அப்போ ஒரு அரசாட்சி இந்த உலகத்துல வரப்போகுது, ஒரு ஆட்சி ஒன்று வரப்போகிறது. இந்த உலகமே இறைவனுடைய ஆட்சிக்கு கீழே வரப்போகிறது. இந்த உலகத்தில் ஆன்மீக அரசாட்சி நடைபெறப் போகிறது. ஆன்மீகம் அரசாட்சி செய்ய போகிறது. இன்னைக்கு உலகத்துல ஆட்சியையும் ஆன்மீகத்தையும் பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் வேற, அரசியல் வேறன்னு பிரித்து வச்சிருக்கிறாங்க. இல்லை, ஆன்மீகம் தான் இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி ஆன்மீகத்தை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இறை ஆட்சியாளர் வரப்போகிறார். இறைவனை அடைந்த ஆட்சியாளர் வரப்போகிறார். இறை ஆற்றல் பெற்ற ஆட்சியாளர் வரப்போகிறார். அதுதான் இறைவன் வரப்போறான். அல்லாஹ் சொன்ன உம்முடைய இறைவன் வருவான், ரூஹு வெளியாகும், ரூஹு எழும் அந்த நாள். இப்படி அல்லாஹால பல வார்த்தைகள் எதுக்காகன்னு சொன்னால், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விளக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்காக வேறு வேறு வார்த்தைகளில், வேறு வேறு விளக்கங்களில் ஒரே விஷயம் விளக்கப்படும். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்னது? இது யூதர்களுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி அதை அவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அல்லாஹாலா தனக்காக மாற்றிக்கொள்ள போகிறார். அது நமக்கு சுருக்கமாக சொன்னால், இந்த அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லாம் அடிச்சுக்கிட்டு நமக்கு இப்போ ரூட்டு போட்டு கொடுக்க போகிறாங்க. நமக்கு ரூட்டை கிளியர் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ரூட்டு ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ஆளாளுக்கு இப்போ சும்மா அப்படியே இன்னொன்னே சண்டைக்கு வந்துட்டு போங்க, உங்களுக்கு வந்து கிலாபத்துக்கு போகுது, நாங்கள் எடுத்துட்டோம், கிடையாது போங்க. இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு பாக்கவி பட்டம் கிடையாது போங்க. அது எடுத்துட்டு அவங்களுக்கு இன்னும் அடங்கலை. வேறு என்னடா செய்ய முடியும்? அப்போ இதையெல்லாம் சும்மா இந்த லோக்கல்லே இந்த ஆட்டம் ஆடினா இன்டர்நேஷ்னல் லெவலில் போனால் என்ன ஆகும்? அதனால இப்போ எல்லாம் வந்து எல்லாம் தக்கன் தக்கா கல்லா இதா துக்கத்தில் எல்லாரும் தக்கன் தக்கா. இந்த பூமி தூள் தூளாக ஆக்கப்படும் பொழுது, சமப்படுத்தப்படும் பொழுது வஜா ரப்பு, அப்போதான் உங்களுடைய ரப்பு வருவான். மலக்கு, மலக்குகளும் சேர்ந்து வருவாங்க. சஃபன் சஃபா, ரப்பு கூட இருக்கிறவங்களாம் மலக்கு. வஜிய யோமயத்தின் விஜான், முதல்ல நரகம் தான் வரும். அப்போ நம்முடைய கடமை என்ன? நமக்கு அல்லாஹாலா அவனுடைய உதவியை ஆரம்பிச்சிட்டான். லோக்கல் லெவலில் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆரம்பிச்சிட்டான். அமெரிக்காவே நமக்காக தான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கு. ட்ரம்ப் இப்போ வந்து யாருக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான்? நமக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நெத்தனியாவும் யாருக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கான்? நமக்காக தான் வேலை பார்த்துட்டு. இந்த மோடி எல்லாம், ஜின்பிங், கிம் ஜாங் உன், விளாடிமிர் புட்டின் எல்லாம் வந்து யாருக்காக இப்போ வேலை பார்த்துருக்காங்க? நமக்காக தான் வேலை பார்த்துருக்கோம். ஏன்னா நம்புறதுக்கு இதாக இருக்குதா? என்னடா இது, சோழவரத்தில் ஆங்காட்டில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவர் தான் உலகத்தை ஆட்சி கொண்டு போகிறாராம். அப்துல் கலாமே சொல்லிட்டாரு, என்ன செய்யுங்க, கனவு காணுங்கள், காசா பண்ணலாம், கனவு பார்ப்போம். அல்லாஹ், இது வெறும் கனவு அல்ல, இது இறைவனுடைய வழிகாட்டுதல். அல்லாஹாலா நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து, அவன்தான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். இப்போ நமக்கு எதுக்கும் தயாராக எல்லாம் வச்சிருக்கிறான். அதற்குள்ள எல்லா ஞானங்களையும் எல்லா விளக்கங்களையும் கொடுத்து அல்லாஹ் நம்மை தயார்படுத்தி அவனுக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம் அவனுடைய கை பொம்மைகள். அவன்தான் நம்மை கொண்டு அவனுடைய காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு நாம் நின்று கொடுக்கிறோம். அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதில் வரக்கூடிய எந்த சிரமங்களிலும் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. உலகமே நம்மை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு அல்லாஹ் இருக்கிறார், நமக்கு அவனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு இருக்கிறார்கள். அவுலியாக்கள், ஷேகுமார்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். அத்தனை நபிமார்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், எல்லா மலக்குகளும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. நாம் ஒன்றும் என்ன கிடையாது, ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை. நாம் அல்லாஹ்வுடையவர். அல்லாஹ்க்கு ரத்னே வாலா, அல்லாஹ்வையே வச்சிருக்கிறோம். அப்புறம் என்ன, அல்லாஹ்வையே வச்சிருக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களை மேலும் மேலும் சிறப்பாக்கி தருவானா. அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் பலப்படுத்துவானா. நமக்கு மேலும் மேலும் சரியான பாதையில்
சரியான வழியில் சரியான முறையில் அல்லாஹ் தஆலா நம்மை வழி நடத்துவானாக. நமக்கு நம்முடைய ஹிம்மத்தை, நம்பிக்கையை, மன உறுதியை, மனோபலத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவானாக, பலப்படுத்துவானாக, வலிமைப்படுத்துவானாக, ஈமானை பலப்படுத்துவானாக, அவனை பலமாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக, அவன் மீதே தவக்குள் வைத்தவர்களாக நம்மை ஆக்குவானாக, அவனை கொண்டே நம்முடைய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா எந்த காரியத்திற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதற்கான எல்லா தகுதிகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அதற்குள்ள எல்லா ஆற்றல்களையும், குதிரத்துகளையும், குவத்துகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக, நிரப்பமாக அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா சரி செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நம்மை அவன் பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வானாக. நம்மை பரிபூர்ணமாக பொருந்திக் கொள்வானாக. அவனுக்கு நெருக்கமான, பிரியமான, திருப்தியான நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.